வெல்கம் டு 5 Minute வீடியோஸ். அர்பன் லெஜண்ட் அண்ட் கிரீப்பி பாஸ்டா பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 1999 ஒரு கிரீப்பி பாஸ்டாவை பற்றி தான். இது ஒரு லோக்கல் டிவி சேனலை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு கிரீப்பி பாஸ்டா. இந்த கிரீப்பி பாஸ்டாவை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊர்ல எல்லாம் நிறையவே லோக்கல் சேனல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருப்பதை நாம பார்த்துருப்போம். அந்த லோக்கல் சேனல்ஸ்ல உள்ளூர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை செய்திகளா சொல்லுவாங்க, அண்ட் ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழாக்களை கவர் பண்ணுவாங்க, அண்ட் லோக்கலா செயல்பட்டு வர்ற கம்பெனிஸ் கிட்ட ஆட்ஸை வாங்கி அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான லோக்கல் சேனல்ஸ் கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சேனலை பத்தின ஒரு கிரீப்பி பாஸ்டா தான் இந்த 1999. இந்த கிரீப்பி பாஸ்டாவை மிஸ்டர் பியர்ஸ் செல்லார், கேலோடோன் லோக்கல் 21 வேறு சில பெயர்கள்லையும் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதையை பத்தி பார்க்கலாம். கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தான் கேலோடோன். அங்கேயும் சில லோக்கல் சேனல் செயல்பட்டு வந்திருக்கு. அதுல ஒரு சேனல் தான் இந்த கேலோடோன் லோக்கல் 21. இது சின்ன பசங்களுக்கான ஒரு சேனல். அவங்களுக்கான நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு ரொம்பவே கம்மியான நேரம் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சேனல். இது 1997 ஆண்டு ஆரம்பிச்சு 1999 வரைக்குமே டெலிகாஸ்ட்ல இருந்த ஒரு சின்ன சேனல். இந்த சேனலை அப்போ பயன்பாட்டில் இருந்த டிவி செட்டப்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியாது. லைக் செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரியோ இல்ல கேபிள் நெட்வொர்க் மூலமாவெல்லாம் இந்த சேனலை பார்க்கவே முடியாது. அப்போ இந்த சேனல் எப்படி தெரியும்னா, ரொம்ப பழைய காலத்துல ஆண்டனஸோட டிவி வரும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு டிவியில தான் இந்த சேனலையே ஒருத்தர் பார்க்க முடியும். இதனாலேயே இந்த சேனல் பெருசா யாரோட கண்ணுக்குமே படல. யாரோட வீட்டுல பசங்களுக்காக இந்த டிவிஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுத்தாங்களோ அந்த பசங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதே தெரியும். 1999 இந்த விஷயம் நடந்த பகுதியில எலியட் என்ற ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அந்த வயசு பசங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த மாதிரியே அவனுக்கும் கார்ட்டூன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த டைம்ல ரொம்பவே பாப்புலரா இருந்த போக்கேமான்னா எலியட்டுக்கு ரொம்பவே விருப்பம். சோ எப்படியாவது டெய்லியும் போடக்கூடிய எபிசோட்ஸை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிடுவான் எலியட். ஆனா அவனால டெய்லியும் பார்க்க முடியுமான்னா கிடையாது. ஏன்னா கரெக்டா அந்த ஷோ போடும்போது அவனோட அப்பா நியூஸ் பார்க்கறதுக்காக வந்து உக்காந்துருவாரு. சோ டெய்லியுமே அவனால போக்கேமான் ஷோவை பார்க்க முடியாது. இதனால சில சமயம் அவங்க அம்மா கூட சண்டையெல்லாம் கூட போட்டிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட அப்பா என்ன பண்றாருன்னா, அவனுக்காக ஒரு டிவி வாங்கலாம்னு முடிவு பண்றாரு. அதுவும் புது டிவி எல்லாம் இல்ல, ரொம்ப பழைய டிவி. அதுல ஒரு 20 சேனல் மட்டுமே வர்ற மாதிரியான ஆண்டனஸோட இருக்கக்கூடிய ரொம்ப பழைய டிவியை வாங்கி அவனோட ரூம்ல செட் பண்ணி கொடுத்துறாரு எலியட்டோட அப்பா. என்னதான் பழைய டிவியா இருந்தாலுமே தனக்குன்னு ஒரு டிவி வந்துருச்சுன்னு எலியட் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கான். அவன் நினைச்சப்போ டிவி பார்த்துக்கிட்டு, அதுவும் குறிப்பா அவனுக்கு பிடிச்ச போக்கேமான் ஷோஸை டெய்லியும் மிஸ் பண்ணாம பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் எலியட். ஆனா சில வாரங்கள்லயே அந்த டிவி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டிவில வெறும் 20 சேனல் தான் வந்தது. அதுலயும் 2 சேனல் மட்டும்தான் கிட்ஸ்கான சேனல். மற்ற எல்லாமே பெரியவங்க பாக்குற மாதிரியான சேனல். அந்த சேனல்ஸ்ல ஓடுற டாக் ஷோவை எல்லாம் பார்த்தாலும் அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு தான் எலியட்டுக்கு. சோ கொஞ்ச நாள்லயே அந்த டிவி அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரியான சமயத்துல எல்லாம் புதுசா ஏதாவது ஒரு சேனல் வந்திருக்கான்னு அந்த 20 சேனலையே திரும்ப திரும்ப மாத்தி பார்ப்பானா எலியட். அப்படி ஒரு நாள் மாத்திட்டு இருக்கும் போதுதான் அவனோட கண்கள்ல பட்டிருக்கு கேலோடோன் லோக்கல் 21 ஒரு சேனல். இது என்னடா புது சேனலா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அந்த நேரத்துல அந்த சேனல்ல எந்த ஒரு ப்ரோக்ராமுமே டெலிகாஸ்ட் ஆகல. சோ வெறுத்து போய் கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் வேற சேனலுக்கு மாத்திருக்கான் எலியட். இப்படியே சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சேனலை வைக்கும்போது ஒரு ஷோ ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ஷோவோட பேரு மிஸ்டர் பியர்ஸ் செல்லார். அந்த ஷோல ஒருத்தர் கரடி மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அங்க இருந்த பசங்க கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த ஷோவை பார்க்கும்போதுதான் அது ஒரு கிட்ஸ் சேனல்ன்றதே எலியட்டுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் தெரிஞ்சது அதுல அந்த மிஸ்டர் பிஎஸ்எல்ஆர் தவிர்த்து நிறையவே ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குன்ற விஷயமே. அந்த சேனலை யாராவது ஒரு அடல்ட் பார்த்திருந்தாருன்னா கண்டிப்பா உடனடியா அதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஏன்னா அதுல வந்த ஷோஸ் அப்படி. அட்ரஸை தேடி போக போக தான் எலியட்டோட அப்பாவுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அட்ரஸை தேடி ஊரை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரொம்பவே ரூரலான ஒரு பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல எலியட்டோட அப்பாவுக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாயிருக்கு.
இந்த மாதிரியான இடத்துல யாரு டிவி சேனல் நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் வந்தது வந்துட்டோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிருவோமேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சவருக்கு இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்றது தெளிவா புரிஞ்சிருது. ஏன்னா அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருந்த அட்ரஸ் ஒரு பெரிய ஃபார்ம்லேண்டோட நடுவுல இருந்த வீட்டோட அட்ரஸ். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியே சில போலீஸ் கார்ஸ் எல்லாம் நின்றுருக்கு. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. ஸோ எலியட்டை கார்லயே உட்கார வச்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக எலியட்டோட அப்பா மட்டும் இறங்கி போயிருக்காரு. அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ எலியட்டுக்கு வந்த லெட்டரை காமிச்சு ஏதோ பேசிட்டு இருந்திருக்காரு. திரும்பி வந்தவரு எலியட் கிட்ட எதுவுமே பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். அடுத்த சில நாட்கள்லயே எலியட் கிட்ட போலீசார் அந்த கேலடான் லோக்கல் 21 சேனல் பத்தின எல்லா தகவல்களையும் துருவி கேட்டிருக்காரு. நீ எப்போ இருந்து அந்த சேனலை பார்க்க ஆரம்பிச்ச, அந்த சேனல்ல எந்தெந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சுன்றது உட்பட எல்லாத்தையுமே துருவி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லியிருக்கான் எலியட். அந்த சமயத்துல எலியட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்றது மட்டும் புரியுது. ஆனா என்ன நடந்ததுன்னு அந்த பையனால சரியா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல எல்லாம் எலியட்டை ரொம்பவே பத்திரமா அவனோட அப்பாவும் அம்மாவும் பாத்துக்க ஆரம்பிச்சாங்களாம். அதே மாதிரி அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேலடான் லோக்கல் 21 சேனலோட பிராட்காஸ்ட் முற்றிலுமா நிறுத்தப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த சமயத்துல எலியட் ரொம்பவே சின்ன பையனா இருந்ததால அவனுக்கு பெருசா எதுவும் தகவல்களை யாருமே சொல்ல கிடையாது. ஆனா வளர நியூஸ் பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அங்க என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எலியட்டுக்கு கிட்டத்தட்ட தெரிய வந்துருது. இருந்தாலும் எலியட்டுக்கு அங்க என்னதான் நடந்துச்சுன்ற முழு ஸ்டோரி தெரியாமையே இருந்தது. சோ இத பத்தி தன்னோட அப்பா கிட்டயே கேட்க முடிவெடுத்தான் எலியட். எலியட் காலேஜ் போக இருந்த சமயத்துல அந்த ஃபார்ம்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனோட அப்பா கிட்ட கேட்டிருக்கான். அப்பதான் எலியட்டோட அப்பாவும் அங்க என்ன நடந்ததுன்றத முழுசா சொல்லி இருக்காரு. எலியட்டும் அவனோட அப்பாவும் அன்னைக்கு போன அந்த ஃபார்ம்ல தான் அவன் டெய்லியும் பார்த்துட்டு வந்த அந்த கேலடான் லோக்கல் 21 சேனல் பிராட்காஸ்ட் ஆயிருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் அந்த சேனலோட ஓனர் இருந்திருக்கான். என்ன விஷயம்னா அந்த ஓனர் ஒரு சைக்கோ கில்லர். இந்த சேனல் மூலமா பல சின்ன பசங்களை அந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான். யாரெல்லாம் அப்பா அம்மா இல்லாம தனியா வர்றாங்களோ அவங்கள மயக்க மருந்து கொடுத்து அங்கேயே அடைச்சு வச்சிருவானா. அந்த பசங்களை தான் அந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆன எல்லா நிகழ்ச்சிகளையுமே பயன்படுத்தியும் இருக்கான் அந்த சைக்கோ கில்லர். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பசங்களை கொல்லவும் முடிவு செஞ்சிருக்கான். அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல ஒரு 15 அடி ஆழத்துல எரிக்கப்பட்ட நிலையில 10க்கும் மேற்பட்ட சின்ன பசங்களோட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ அடுத்ததா தன்னோட விக்டிம்ஸை பிடிக்கிறதுக்காக தான் அந்த சேனல்ல அந்த மெசேஜை பிராட்காஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த சைக்கோ கில்லர். அப்படி டெலிகாஸ்ட் ஆன மெசேஜை பார்த்துட்டு தான் எலியட் மிஸ்டர் பியருக்கு ஒரு லெட்டரை எழுதியிருக்கான். அதே டைம்ல தான் இது சம்பந்தமா வேற ஒரு விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த லோக்கல் சேனல் பத்தியும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கக்கூடிய சில அன்யூஷுவல் திங்ஸை பத்தியும் யாரோ போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. தன்னை தேடி போலீஸ் வருதுன்ற தகவலை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த கொலைகாரன் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை விட்டு காணாம போயிருக்கான். அடுத்த நாள் காலையில போலீஸ் வந்து அந்த வீட்டை செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எலியட்டும் அவனோட அப்பாவும் சீன்குள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த தேடுதல்ல அந்த சைக்கோ கில்லர்னால பதிவு செய்யப்பட்ட எல்லா ஷோஸோட VHS கேசட்டும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் அவங்க பொதுமக்களுக்கு வெளியிடவே இல்லை. இதுல என்ன விஷயம்னா அந்த சைக்கோ கில்லர் யாருன்னு யாருக்குமே தெரியல. அதன் காரணமா தான் எலியட்டை அவனோட அப்பா அம்மா ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டதா எலியட் கிட்ட சொல்லியிருக்காரு அவனோட அப்பா. சோ இதுதான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரீப்பி பாஸ்டாவான 1999 பின்னாடி இருக்க ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.